ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வித்தியாசமான அவல் கொழுக்கட்டை வெஜிடபிள் போட்டு பண்ண போகிறேன். அவல் கொழுக்கட்டை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்பவே மிருதுவாக, மாவு அரைக்க வேணாம், தேவையான வெஜிடபிளை போட்டு அவல் கொழுக்கட்டை பண்ணலாம். இப்போது நான் ஒயிட் அவல் தான் எடுத்திருக்கேன். அவல் 1 கப்பும், தேவையான பொருள் பார்த்துருங்க. அவல் 1 கப்பு, பீட்ரூட் தேவைக்கேற்ப கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் நான் 2 வெஜிடபிள் தான் எடுக்கிறேன். கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கின புதினா, ஒரு ஆனியன் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தேங்காய் துருவினது, பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இவ்வளோ தான் தேவையான பொருள். அவல் நம்ம எடுத்துட்டு 1 கப்பு எடுத்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சிடணும். ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக ஊறி வந்துடுது. இப்போது இதை மிக்சியில் ஒரே ஒரு ஓட்டு சாப்பிட்டா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு, ஏன்னா வெஜிடபிள் அவல் கொழுக்கட்டை இல்லையா, அதுக்காக இதை நம்ம மிக்சியில் தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது மிக்சியில் அரைக்க போகிறேன். அவல் ஊற வச்சு தான் நான் 2 டைமாக சின்ன ஜாரில் கெட்டியாக அரைக்கணுன்றதுனால அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இது கூடவே நம்ம தேவையான இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூனு உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப. வெஜிடபிள் நான் பீட்ரூட் வெந்நீரில் அலசி வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாத்துலேயும் கலரே மாறிட போகுதுன்றதுனால பீட்ரூட் சிறுவை கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் கலர் மாறதான் செய்யும். கலர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா, பீட்ரூட் கலர், அதுக்காக. இது கேரட் 1 கப் கட் பண்ணது. கூடவே இந்த கட் பண்ணி வச்ச புதினாவை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் இது தாளிக்கும் போது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்றை போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்புலாம் ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடேறினதும் தேவைக்கேற்ப தாளிப்பதற்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்குங்க. ஐ மீன் சமையல் எண்ணெய் சேர்த்தாச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கொஞ்சம் கோல்டன் பொன்னிறமாக ஆகட்டும். நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், நம்ம ஏற்கனவே புதினா சேர்த்துருக்கோம், மாவில் பிசைஞ்சாச்சு. இது கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையோட கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துடலாம். புதினா மட்டும் மாவோடு சேர்த்து கலந்துட்டோம். ஒரு சிட்டிகை பெருங்காய பொடி சேர்க்கிறேன். இவ்வளோதான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா பவுலில், பாருங்கள், பவுலில் வெஜிடபிள் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை இதோடு சேர்த்துடலாம். பீட்ரூட் சேர்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்றை போல் உப்பு, வெஜிடபிள்ஸ், ஆனியன் நம்ம சேர்த்தது எல்லாம் ஒன்றை மாதிரி மிக்ஸ் ஆகணும்.
உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டியாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம எந்த ஷேப்பில் தேவையோ உருண்டையை பிடிச்சு எடுத்துக்கலாம். இவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரம், இட்லி பாத்திரம் வச்சிடலாமா? இப்போது தாளிச்சதை ஒரு பவுலில் ஆற வச்சுருங்க. தேங்காயை இப்போ நம்ம சேர்க்குறோம். இதோட நீங்கள் வதக்கும் பொழுதே சேர்க்கணுன்னா சேர்த்துருங்க. நான் இப்போ தான் சேர்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் தேங்காய் வாசனை வந்துடும்ன்றதுனால நம்ம எப்படி வேக தான் போகுது, அதனால் இப்போ சேர்க்குறேன் நான் தேங்காய் துருவலையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம எந்த ஷேப் வேணுமோ உருண்டை பிடிக்கிற அச்சு இருந்தாலும் பிடிச்சிக்கோங்க. இல்லை நம்ம என்ன ஷேப்பில் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த ஷேப்பில் பிடிச்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்ததுனால லைட் ரோஸ் கலரில் வந்திருக்கு அவல். எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டைகளாகவோ இல்லை கொழுக்கட்டைகளாகவோ பிடிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நான் பிடிச்சு எடுத்துட்டேன். இதில் உருண்டைகளை நமக்கு பிடிச்ச டிசைன் வேணும்னா இந்த மாதிரி ஒரு பஞ்ச் பண்ணிட்டிங்கன்னா நல்லா பாதுஷா மாதிரி அழகாக வந்துடும். பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஒட்டாத அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டுருங்க. இப்போது ஃபஸ்ட்டு அடுத்த கொத்தில் பெருசாக இருக்கிறத வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன கொழுக்கட்டைகளை இதில் நம்ம வச்சிடலாம். ஏன்னா சின்ன பாத்திரம் இல்லையா, இடம் பற்றணும் இல்லையா, எல்லாருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக ரெடி பண்ணிடுறோம் நம்ம. இப்போது அடுத்த கொத்து வச்சுட்டு எல்லா உருண்டைகளையும் இதில் எடுத்து வச்சிடலாம். உருண்டைகள் எல்லாம் வேகிறதுக்கு ஸ்டீமர் பாத்திரம், இட்லி பாத்திரத்தில் அடுக்கி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு மூடிட்டு நம்ம இட்லி வேக எவ்வளோ நிமிஷம் ஆகுதோ அது மாதிரியே ஒரு 15 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கூட அருமையாக சாஃப்டாக ரெடி ஆகிடும் அவல் கொழுக்கட்டை. வெயிட் பண்ணலாம் வேகிற வரைக்கும். அதுக்குள்ளே ஒரு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கார சட்னி ஸ்பைசியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக நான் 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமும் கிடையாது, மீடியம் ஃப்ளேம் தான் வச்சு வேக வச்சுருக்கேன். சிம்லேயும் வைக்கல, மீடியம் ஃப்ளேம் வச்சு கரெக்டாக 10 நிமிஷம் இட்லி ஆவி கட்டுற மாதிரி ஆவி கட்டிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். பாருங்கள் ஒயிட்டாக மாறிடுது. ஏன்னா நான் பீட்ரூட் வெந்நீரில் அலசினேன், அதனால தான் கலர் மாறலை. ஓகேங்களா? ஆறுனதும் இப்போது சாப்பிட லைட் பிங்க் கலரில் அருமையாக வந்திருக்கு உருண்டை. கொஞ்சம் நேரத்தில் எடுத்து ஆற வச்சு காண்பிக்கிறேன். சுவையான சூப்பரான அவல் கொழுக்கட்டை, வெஜிடபிள் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. காய்கறிகள்லாம் சேர்த்து அவல் போட்டு மாவு அரைக்க சிரமமாக இருக்குது இல்லையா உருண்டைக்கு, அதனால் அவல் போட்டு சாஃப்டாக பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள், தொட்டாலே உடஞ்சி அழகாக வருது சாஃப்டாக. சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அவல் கொழுக்கட்டை நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஓகே, வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மீண்டும் என்னோடய வீடியோலாம் நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ். காரமான ஹெம்மியான வெஜிடபிள் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு அவல் கொண்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.